மாவட்டத்தை பொறுத்தளவிலே பூகோள ரீதியாக 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று பெருநிலப்பரப்பு, அடுத்தது மன்னார் தீவு. இந்த மன்னார் தீவானது 30 கிலோமீட்டர் நீளமும் 2 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு சிறிய தீவாக இருக்கின்றது. இந்த மண்ணிலே வாழ்கின்ற மக்களுடைய 95% அதிகமான வாழ்வாதாரம் மீன் பிடித்தலாக இருக்கிறது. மீனவ சமூகமாக இந்த கிராமத்திலே இந்த தீவிலே 95% மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அண்மை காலமாக நீங்கள் அறிந்த விடயம் மட்டுமல்ல, உலக அறிந்த விடயம், இந்த மன்னார் தீவையும் மன்னார் மாவட்டத்தையும் காவு கொள்வதற்காக, அழித்தொழிப்பதற்காக கனியவள மண் அகழ்வு திட்டம், காற்றாலை மின்சக்தி திட்டம் என்று 2 திட்டங்களும் வந்து எங்களை உலுக்கிக் கொண்டிருக்கிறது. கடலோடு சங்கமிக்க இப்படியான ஆபத்தான காரியங்களுக்கு முகம் கொடுத்தவர்களாக நாங்கள் வீதிக்கு இறங்கி இருக்கிறோம். வெளிவரும் வெளிவரும் உண்மைகள் வெளிவரும், வெளியேறு வெளியேறு தீவை விட்டு வெளியேறு, இல்லை இல்லை உரிமை இல்லை, அழிக்காதே அழிக்காதே எங்கள் தீவை அழிக்காதே, இல்லை உரிமை இல்லை, வேண்டாம் சுதந்திரம் வேண்டும், சூறையாடாதே எங்கள் மண்ணை சூறையாடாதே, அழிக்காதே வெளிவரும் உண்மைகள் வெளிவரும், வெளியேறு வேண்டாம் சுதந்திரம் வேண்டும், வேண்டாம் அகழ்வு வேண்டாம், சூறையாடாதே எங்கள் மண்ணை சூறையாடாதே, வெளிவரும் உண்மைகள் வெளிவரும், வெளியேறு உரிமை இல்லை, வேண்டும் உண்மைகள் வெளிவரும். அல்லாதே எங்கள் மண்ணை அல்லாதே இன்றைய 11வது நாள் போராட்டம் மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிரான இந்த போராட்டம் மக்களுடைய ஆதரவுடனும் மக்கள் அவங்க பட்ட வழியை அடையாளப்படுத்தும் முகமா இன்றைக்கு வீதியில் இறங்கி போராடுற இந்த நிகழ்வு
தொடர்ச்சியா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மக்களால் இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. மன்னார் மாவட்டத்தில் தற்பொழுது இடம்பெற்றதும் காற்றாலை கனியமணல் அகழ்வு தொடர்பாக இன்றுடன் 11வது நாளாக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கும் மன்னார் மாவட்ட மக்களின் அவல நிலையை கண்டு எமது அரசாங்கம் இதன் அடிப்படையில் இங்கே மன்னார் மாவட்டத்திற்கு வர இருக்கின்ற காற்றாலையும் கனியமணல் அகழ்வையும் தடுத்து எங்களுக்கான மக்களுக்குரிய வாழ்வாதாரம் வாழ்விடங்களை உரிய முறையில் பெற்று தருவதற்கும் இந்த எங்களுடைய போராட்டம் நீடித்து கொண்டிருக்கிறது. நிறைய கஷ்டங்களுக்கு மத்தியில் நிறைய வறுமை கோட்டுக்குள்ள மக்களும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறதால இங்கே மன்னார் மாவட்டத்தில் எங்களுக்கு இந்த கனியமணல் அகழ்வும் காற்றாலையும் எங்களுக்கு கிடைக்க பெருமாயின் இதனூடாக எங்களோட மக்கள் வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை அனர்த்தங்களுக்கு கூடுதலாக உள்வாங்கப்பட்டு தந்திருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் எங்களுக்கு இந்த கனியமணல் அகழ்வோ அல்லது காற்றாலை திட்டமோ எங்கள் இந்த மன்னார் மாவட்டத்திற்கு தேவையில்லை என்பதை நாங்கள் இதில் தெரிவித்து 11வது நாள் போராட்டத்துடன் தொடர் போராட்டமாக நாங்கள் இதில் தொடர்ந்து போராடுவோம் என்று தெரிவிக்கிறோம். முதல்கண் இன்று மன்னாரில் 11வது நாள் நடைபெறுகின்ற இந்த போராட்டத்துக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து 15 குருக்களாகி நாங்கள் வருகை தந்து எங்களுடைய ஆதரவையும் எங்களுடைய ஒத்துழைப்பையும் நல்க வந்திருக்கின்றோம். இது மன்னார் தீவு மக்களுக்கு நாங்கள் காட்டுகின்ற ஒற்றுமை மட்டுமல்ல, முழு தமிழினத்துக்கும் எதிராக நடைபெறுகின்ற ஒரு போராட்டத்துக்கு நாங்கள் கரம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இங்கே வந்திருக்கின்றோம். இந்த காற்றலையினால் ஏற்படுகின்ற அழிவுகளை பலர் உணராமல் இருக்கலாம். உண்மையாகவே இந்த காற்றலையினால் எழுப்பப்படுகின்ற இந்த சப்தம், இந்த ஒலி எங்களுடைய கடற்கரையில் வருகின்ற மீன்கள், இனப்பெருக்கத்துக்கு வருகின்ற மீன்களை அதை நிப்பாட்டி அவற்றை அங்கிருந்து கலைத்து விடுவதனூடாக இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் மோசமாக பாதிக்கப்படும் என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. மக்களுடைய இந்த கண்ணீரோடும் அவர்களுடைய இந்த வாழ்வாதார போராட்டத்தோடும் நாங்களும் இணைந்து தயவு செய்து இந்த திட்டத்தை நிறுத்துமாறும் மக்களுடைய வாழ்வை பாதுகாக்குமாறும் நாங்கள் தயவாக கேட்டுக்கொள்கிறோம். மன்னார் தீவு சிப்பிக்குள் முத்து போன்று அழகான ஒரு தீவு. இன்றைய நிலையில் முத்தை தோண்டிவிட்டு வரும் சிப்பியை மட்டும் பார்க்கும் நிலையில் உள்ளன. நாங்கள் இன்றைக்கு எனக்கு 60 வயதாக இருந்தாலும் இது 3 வருஷத்துக்கு முன் வந்த வெள்ளப்பெருக்கு போல் யாரும் ஒரு இடமும் கண்டதில்லை. வெள்ளப்பெருக்கினால் மக்கள் பட்ட துன்பம், மிருகங்கள் அழிந்த நிலை, பறவைகள் கூட தங்க இடம் இல்லாமல் ஓடித்திருந்த நிலை. ஆனால் அதுவரையில் பூட்டப்பட்டுள்ள காற்றாடியில் இவ்வளவு வெள்ளம் என்றால் இன்னும் 4 காற்றாடியை பூட்டிவிட்டால் மன்னார் தீவு அழிந்துவிடும். எங்கள் பேரப்பிள்ளைகள் மன்னார் என்றால் எது என்று கேட்கும் நிலை வரும் நிலை உள்ளது. இந்த போராட்டம் நாங்கள் வலுவடைந்து கொண்டு வருகின்றது. இந்த போராட்டத்தில் மேலும் நாங்கள் வலுவடைவதற்காக இந்த போராட்டம் தொடரும். எங்களுடைய இந்த மன்னார் தீவிற்குள் இந்த காற்றாலையாக இருக்கட்டும், இந்த கனிய மண்ணாக இருக்கட்டும், எங்களுடைய தீவிற்குள் வேண்டாம். எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் சுதந்திரமாகவும் இந்த மண்ணிலே வாழ வேண்டும். எங்களுடைய இந்த போராட்டத்திற்கு பல எதிர்ப்புகள் வந்தாலும் ஏனைய வெளி மாவட்டத்தில் இருந்து எங்களுடைய இந்த போராட்டத்தை பற்றி எதிர்த்து நீங்கள் கதைக்கும் போது எங்களுடைய இந்த மன்னார் தீவினில் எங்களுடைய மன்னார் மாவட்டத்தை நீங்கள் வந்து இந்த தீவை பற்றி நீங்கள் இது ஒரு இயற்கையாகவே அமைக்கப்பட்ட ஒரு தீவு. இந்த தீவில் நன்மை தீமை தெரியாமல் நீங்கள் இதற்கு முரணாக கதைக்கவும் வேண்டாம். இதை பற்றி நீங்கள் தெரிந்து அதை பற்றி கதைப்பது மிகவும் சுகமான விடயமாக இந்த விடயத்தில் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மன்னார் மக்களின் காற்றாலைக்கு எதிரானதும் கனியமண் அகழ்வுக்கு எதிரானதுமான போராட்ட களத்திலிருந்து அடுத்த டெஸ்மன் அஞ்சுலு அடிகள் இன்றைக்கு 11ஆம் நாளிலே மக்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறார்கள். இந்த 11ஆம் நாளிலே எங்களோடு இணைந்திருக்கிற சிறுத்தோப்பு காட்டாஸ்பத்திரி கிராமத்து மக்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அரூர் தந்தையர்கள், அரூர் சகோதரிகள், மக்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடி மன்னார் தீவை மீட்பதற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இது எடுத்துப்பட்டு கொண்டிருக்கிறது. மன்னார் தீவிலே எங்களுடைய சந்ததிக்கு நாங்கள் எதிர்காலத்திலே வாழ்வதற்கான பூமியாக இதை மாற்றுவதற்காக இந்த இடத்துல ஒன்று கூட்டியிருக்கோம். ஒவ்வொரு நாளும் கிராமங்களாக மக்கள் வந்து காலையிலும் மதியமும் இரவிலும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள்.
சிறப்பாக இளைஞர்கள் விழிப்படைந்து சமூக ஊடகங்களிலே இந்த தீமைகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள்.